அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சென்னையிலேயே மிகப்பெரிய ஷாப்பிங் ஸ்பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடியில் இருக்கிற போத்தீஸுக்கு தான் வந்திருக்கிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் நம்ம பழசுக்கு புதுசு, அதாவது நம்ம கிரைண்டர் கொண்டு வந்து கொடுக்கலாம், மிக்சி கொண்டு வந்து கொடுக்கலாம், அதே மாதிரி குக்கர் கொண்டு வந்து கொடுக்கலாம். இப்படி எல்லாத்துக்குமே நமக்கு 2000 வரைக்கும் நமக்கு ஆஃபரில் நமக்கு பழசை கொடுத்துட்டு புதுசாக வாங்கிக்கலாம். நம்ம பிராண்டடான கம்பெனியாக வச்சுருந்தோம்னா இன்னும் கூட நமக்கு நல்ல விலையில் அவங்க எடுத்துக்கிறாங்க. நான் ஏற்கனவே குரோம்பேட்டை போத்தீஸ் வீடியோ போட்டிருந்தப்ப ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, இதில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குதா அப்படின்னு. குரோம்பேட்டை போத்தீஸில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இல்லை, இங்கே பாடி போத்தீஸில் தான் இந்த ஆஃபர் போய்கிட்டு இருக்குது. இப்போ 1000 ரூபாய்க்கு மேலே நம்ம பொருள் வாங்கினோம்னா அதுக்கு பிளாஸ்டிக் சாமான்லாம் இந்த மாதிரி கொடுக்காம காய்கறி, பழம் இது எல்லாமே நமக்கு கிஃப்டாக கொடுக்குறாங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னாக்கா கிரவுண்ட் ஃப்ளோரில் பெரிய ஹாலுங்க. இதில் ஒரு 5000 பேருக்குள்ள நம்ம கல்யாண விருந்து வைக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய ஹால். பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ கீழேயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பிராண்டடான கம்பெனிலாம் எந்தெந்த கம்பெனி எவ்வளோ ஆஃபர் கொடுக்குது அப்படிங்கிறது நமக்கு கீழே பார்க்கும்போதே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நமக்கு பர்னர் கம்பெனி வேணுமா, ப்ரீமியர் கம்பெனி வேணுமா, க்ரீன் செஃப் வேணுமா, பிஜிஎன் வேணுமா, ப்ரெஸ்டிஜ் வேணுமா அப்படிங்கிறத நம்ம இங்கேயே பார்த்து கூட நம்ம முடிவு பண்ணலாம். அந்த அளவுக்கு இங்கே ஆஃபர் போய்கிட்டு இருக்குது. இப்போ சைட்லேயே நான் விலையும் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். க்ரீன் செஃப் பிராண்டில் உள்ள ஏர் ஃப்ரையர் 2750 ரூபா. அதுவே நம்ம பிஜிஎனில் வாங்கினோம்னா 2999 ரூபா. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பிராண்டடான கம்பெனி ஷர்ட்டு, பேண்ட்டு இப்படி எல்லாத்துக்குமே ஆஃபர் கொடுக்குறாங்க. மென்ஸ் வியர் நம்ம அந்த ஃப்ளோருக்கு போனீங்கன்னாக்கா எத்தனை பர்சன்டேஜ் ஆஃபரில் நீங்கள் வாங்கணுமோ வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள் பர்னர் கம்பெனி, இதுவும் நமக்கு காம்போ ஆஃபர் நிறைய போய்கிட்டு இருக்குது இந்த மாதிரி. இப்போ அடுத்ததாக பாருங்கள் எந்தெந்த ஃப்ளோரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ஒரு ஃபுட் கோர்ட்டை ஒரு ரவுண்டு பார்த்துட்டு நம்ம சாப்பிட்டுட்டு வந்துடலாம். இப்போ பயங்கர கூட்டமாக இருக்குங்க. இப்போ சாட்டர்டே சண்டே கூட கிடையாது, மற்ற லீவு நாள் இல்லாத மற்ற நாளையிலையும் இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம்ண்டு. அவ்வளோ கூட்டம். இப்போ பிரியாணி சைடில் தான் அவ்வளோ கூட்டமும் இருக்குது. இப்போ மேலே பாருங்கள், நான் 7th ஃப்ளோருக்கு ஃபஸ்ட்டு போயிட்டேன். இப்போ 7th ஃப்ளோரில் போயிட்டிங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே ஒரே இடத்துலையே நம்ம வாங்கிக்கலாம். இப்போ நம்ம சோஃபா செட்டு, அதேமாதிரி டைனிங் ஹாலுக்கு, லிவிங் ஹாலுக்கு இது எல்லாத்துக்குமே உள்ளதே நம்ம பார்த்துக்கலாம். சில பொருளெல்லாம் நம்ம கேட்குறத விட பார்க்குறது அழகாக இருக்கும், பார்க்குறத விட கேட்குறது அழகாக இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இதை நம்ம பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க. இங்கே உள்ள பொருள் எல்லாமே நமக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் வாஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி புத்தர் சிலை இதுக்கு பக்கத்தில் ஒரு அமைதியாக இருக்கிறது மாதிரி நம்ம தோட்டத்தில் வைக்கும்போது அது கூடவே நம்ம இந்த மாதிரி ஃப்ளவர் வாஸ்லாம் வைக்கிறதுக்கு நிறைய இடத்துல இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதையும் நம்ம பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக பூவை பாருங்கள், இது உண்மையான பூ மாதிரியே இருக்குங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் யாருக்காவது நீங்கள் கிஃப்ட் பண்ணிருந்தாலும் இந்த மாதிரி செடிலாம் வாங்கி நம்ம கிஃப்ட் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் நம்ம பெட்ரூம்லேயோ லிவிங் ஹால்லையோ வச்சுருக்கும் போது காலையில் தூங்கி எந்திரிச்சு பார்க்கும் போதே அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள் டிவி ஸ்டாண்டுங்க. ரொம்ப பெரிய டிவி இருக்கும் போது ரொம்ப பெரிய ஹாலில் புதுசாக நம்ம வீடு கட்டும் போதோ இல்லை நம்ம பழைய வீட்டில் இந்த மாதிரி வாங்கி வைக்கலாம் அப்படின்னாலும் இந்த மாதிரியான ஒரு வால் மவுண்ட்டை நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் உட்டன்லேயும் இருக்குது, பிவிசிலையும் இருக்குது. இப்போ பாருங்கள் சிம்பிளாக உள்ளதையும் நம்ம வாங்கிக்கலாம். நம்ம பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக நம்ம ஹாலுக்கு தகுந்தது மாதிரி நம்ம வீடு எந்த அளவுக்கு வசதியாக கட்டுறோமோ அந்த அளவுக்கு தகுந்தது மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் கட்டில், பெட்டு, இந்த மாதிரி சோஃபா செட்டு எல்லாமே நமக்கு எப்படி வைக்கணுமோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்கங்க. பார்க்கும் போதே நமக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி பொருளெல்லாம் நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ, ஆனால் கொஞ்ச நேரம் இதை ரசித்து பார்க்கணும் போல தான் இருக்குது. இதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம இந்த கட்டிலெல்லாம் பாருங்கள் பெரிய என்னமோ ராஜ வாழ்க்கை வாழ்கிறது மாதிரி. இந்த கட்டிலெல்லாம் நம்ம வீட்டில் போட்டோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும். விலை தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், மற்றபடி இதுக்கோட லுக்கே தனியாக இருக்கும். தேக்கு மர கட்டில் அப்படிங்கிறதுனால அந்த காலத்து ஒரு மாடலில் நமக்கு இப்போ உள்ள மாடலையும் கலந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதெல்லாம் பாருங்கள் டீ டேபிள். மேலே நமக்கு கிரானைட் வச்சா மாதிரி, மார்பிள் வச்சா மாதிரி உள்ள டீ டேபிள்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக பளபளன்னு இருக்குது. காசுக்கு தகுந்த தோசை அப்படின்னு சொல்கிறது மாதிரி தான் இங்கே பணத்துக்கு தகுந்தது மாதிரி பொருளும் இருக்குது. இப்போ பாருங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு ஷூ வைக்கிறதுக்கே உள்ள இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஷூ ராக்கு. இப்போ இதில் ஒரு தட்டு இருக்குது, 2 அடுக்கில் நம்ம ஷூ வைக்கிறது மாதிரி இருக்குது. இப்போ இந்த கப்போர்டு மாதிரி உள்ளதை பாருங்கள், இதுவுமே நமக்கு பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. ஆனால் உடையாது, நம்ம தனித்தனியாக இருக்கும், நம்ம கோர்த்து வச்சுக்கிறது மாதிரி இருக்கும். இப்போ இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி ஆன்லைனில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கும் இந்த மாதிரி உள்ள கப்போர்ட்லாம். இது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. விலையை பார்த்தீங்கன்னாக்கா 7000 ரூபா இதோட விலை போட்டிருக்கிறாங்க. ஒரு 6
அடுக்கு உள்ளது மாதிரி இது இருந்துச்சு. 7300 இது விலை. இப்போ ரெண்டுமே 7300 தான், சமமாக விலை போட்டிருக்கிறாங்க. இப்போ அடுத்ததாக பாருங்கள், இந்த மாதிரி நம்ம விலை எந்த அளவுக்கு நம்ம பொருள் வாங்குகிறோமோ அதுக்கு ஒரு கிஃப்ட்டும் நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ 30,000 ரூபாய்க்கு வாங்கினாலும் கொடுக்குறாங்க, 20,000 ரூபாய்க்கு வாங்கினாலும் கொடுக்குறாங்க. என்னென்ன பொருள் அப்படிங்கிறதையும் இங்கே போட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம வீடு கட்டும்போது இப்போ எல்லாருமே மாடுலர் கிச்சன் மாதிரி வைக்கிறதுக்கு தான் விருப்பப்படுறது மாதிரி இருக்குது. இப்போ அது நமக்கு இந்த தாளிக்கிற புகை இது எல்லாமே நமக்கு பக்கத்தில் இருக்கிற கப்போர்டில் ஃபுல்லாக எண்ணெய் கரையாயிடும். அதுக்கு நம்ம இந்த சிம்னி வைக்காமல் நம்ம இருக்கவே முடியாது. அதுக்கு தான் இந்த சிம்னி. அதையும் நம்ம இங்கே ஒரே இடத்துலையே வாங்கிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரியான ஊஞ்சல் நான் ஏற்கனவே ஜெயச்சந்திரனில் ஒரு தடவை இந்த மாதிரி ஊஞ்சலை நான் காமிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம போகும்போது சினிமாவில் பார்த்ததெல்லாம் நேரில் பார்க்குறது மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இங்கேயே நமக்கு கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் நமக்கு செக்கில் ஆட்டியே கொடுக்குறாங்க. 365, 290, 1 லிட்டர் நமக்கு நல்லெண்ணெயும் நமக்கு கடலெண்ணெயும். தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்குது. இப்போ குரோசரி ஐட்டம், இப்போ அதுக்கு கீழ் மாடியில் நமக்கு வந்தோம்னா குரோசரி ஐட்டம் ஃபுல்லாக இருக்குது. அங்கேயே ஒரு சைடில் நமக்கு வீட்டுக்கு தேவையான இந்த மாதிரி பொருளெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம். இப்போ இந்த பிராண்டடு குக்கரை பாருங்கள், ப்ரேலேடி 3042 ரூபா உள்ளது, 1099 ரூபா. சாண்ட்விச் பாட்டம் 3 லிட்டர் குக்கர். இப்போ 5 லிட்டர் குக்கர் டைமண்டில் பாருங்கள், அலுமினியம் குக்கர் தான் இது. நமக்கு இண்டக்ஷன் பாட்டம் தான் வச்சுருக்கிறாங்க. 999 ரூபா. 2099 ரூபா போனது 999 ரூபா. இது ப்ரேலேடி குக்கர். இந்த மாதிரி தான் சாண்ட்விச் பாட்டத்தோட நமக்கு கொடுத்துருக்குறாங்க. தனியாக நம்ம குக்கர் வாங்கினு சில்வரில் அப்படின்னாக்கா இந்த குக்கரையே நம்ம வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ்லேயே நமக்கு விதவிதமான ஹாட் பாக்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹாட் பாக்ஸும் இருக்குது. இந்த 5 பெட்டி பார்த்தீங்கன்னாக்கா 99 ரூபா. இது எல்லா இடத்துலையுமே 99 ரூபா தான் விற்கிது. இப்போ 119 ரூபா. இந்த மாதிரி 5 பாக்ஸு நமக்கு கிச்சனில், நமக்கு ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஃபுட் கிரேடு உள்ள பாக்ஸ்லாம் நமக்கு விலை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், 125. இப்போ ட்ரைப்ளேயில் நிறைய பேர் இப்போ எல்லாரும் வாங்குறது மாதிரி இருக்குது. ட்ரைப்ளேயில் எங்கெங்கே விலை கம்மியாக இருக்கோ அங்கெல்லாம் நான் விலை கம்மியாக உள்ள பொருளெல்லாம் காமிச்சிக்கிட்டு வரேன். 26 சென்டிமீட்டர் உள்ளது நமக்கு டைமண்ட் கம்பெனி 799 ரூபா போட்டிருக்கிறாங்க. நீங்கள் வாங்குறவங்க இந்த மாதிரி ஆஃபர்லேயே நீங்கள் வாங்கிக்கோங்க. ப்ரேலேடிலேயே இந்த மாதிரி 3 சில்வர் சட்டியில் வச்சுருக்கிறாங்க. கொஞ்சம் கிண்ணம் மாதிரி உள்ளது, 319 ரூபா போட்டிருக்கிறாங்க. நல்ல வெயிட்டாகவே இருக்குது. நமக்கு நல்ல கம்பெனி, பிராண்டடான கம்பெனி அப்படிங்கக்குள்ளே நம்ம வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள், சில்வரில் காப்பி சட்டி இந்த மாதிரி ஹேண்டில் உள்ளது நமக்கு 149 ரூபா போட்டிருக்கிறாங்க. இதோட விலை 150 ரூபாய்க்கு. இந்த மாதிரி காப்பி சட்டிலாம் நமக்கு கொஞ்சம் வெயிட்டாக உள்ளதெல்லாம் நல்லா வாங்கலாம் பார்த்து. இப்போ 79 ரூபா. இந்த மாதிரி உள்ள பாட்டில்லாம் நமக்கு ஏர் டைட்டாக இருக்கும். நமக்கு உள்ளே நம்ம ஏதாவது வச்சுருக்கும் போது நமக்கு வெளியே லீக் ஆகாமே இருக்கும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருளெல்லாம் நம்ம வாங்குறதா இருந்தாலும் நம்ம வாங்கிக்கலாம். இப்போ 3 டப்பா சேர்த்தது 99 ரூபா வச்சுருக்கிறாங்க. 6 டப்பா உள்ளதும் 99 ரூபா வச்சுருக்கிறாங்க. 4 டப்பா உள்ளதும் 99 ரூபா வச்சுருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், பிஜிஎன் கம்பெனியில் குட்டியாக அழகாக இருக்கிற இட்லி சட்டி 3 பிளேட்டு இதில் கொடுத்துருக்குறாங்க. 4 இட்லி ஊற்றிக்கலாம். ஒரே தடவையில் 12 இட்லி ஊற்றிக்கலாம். இது கூடவே ஒரு இடியாப்ப தட்டு மாதிரி ஒன்று சேர்ந்தது கொடுத்துருக்குறாங்க. நான் இதுக்கு முன்னாடியும் வீடியோவில் நான் காமிச்சிருக்கிறேன். இதுவுமே நமக்கு நல்ல ஆஃபரில் போகுது, 649 ரூபா. இது எல்லா போத்தீஸ்லேயுமே 649 ரூபாய்க்கு கிடைக்கிது. அடுத்ததாக 399 ரூபாய்க்கு இந்த கெட்டில் பாருங்கள், டைமண்ட் கம்பெனியில் கொடுத்துருக்குறாங்க. 400 ரூபாய்க்கு தாராளமாக இந்த மாதிரி கெட்டில் நம்ம வாங்கிக்கலாம். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ப்ரேலேடி கம்பெனியில் இந்த மாதிரி மல்டி இட்லி குக்கர், இட்லி பிளேட்டு, மேலே நமக்கு சோறு வடிக்கிறது, இது எல்லாமே சேர்த்து கொடுக்குறாங்க. நமக்கு இதோட விலையை பாருங்கள், 1349 ரூபா. இதில் இந்த மேலே சோறு வடிக்கிறது கிளிப் மாடல் உள்ளது, அதுக்கு ஒரு மூடி ஒன்று சேர்த்தது கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக நம்ம இட்லி குக்கருக்குள்ள மூடி கொடுத்துருக்குறாங்க. 3 இட்லி பிளேட்டு கொடுத்துருக்குறாங்க. ஒரு மினி இட்லி பிளேட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதில் தனியாக குழம்பு மாதிரி வேறு ஏதாவது செய்கிறது மாதிரி இருந்தாக்கா மேலே கிளாஸ் லிட்டும் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இப்போ பாருங்கள், இத்தனை பொருளும் சேர்ந்தது நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு ஆஃபரில் ப்ரேலேடி கம்பெனி கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம சில்வர் பொருள் நம்ம எது வாங்கணுமோ நம்ம ஒரே இடத்துல இங்கே பாருங்கள் அடுக்கி வச்சுருக்குறாங்க ஃபுல்லாக. நம்ம சில்வர் பானைலாம் பார்த்திங்கனாக்கா இதெல்லாம் நல்ல வெயிட்டான பானை. நமக்கு 400 ரூபாய்க்கு இது கிடைக்கிது. ஒரு 3/4 கிலோ அளவுக்கு நமக்கு அரிசி நமக்கு வடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். வடிக்க தெரியாதவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு காமிச்சது மாதிரி ப்ரேலேடி கம்பெனியில் உள்ளதையே நம்ம வாங்கிக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் என்னோடய வீடியோவுக்கு லைக் போடாமல் நீங்கள் வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தாக்கா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு வீடியோவை பாருங்கள். இதை பாருங்கள், இந்த ஸ்கேல் 300 ரூபா போட்டிருக்கிறாங்க. நம்ம கிராம் கணக்கில் உள்ளதையும் நம்ம அளந்து பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு கோவலை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. ஒரு நார்மலாக நம்ம 1 கிலோ அளவுக்கு நம்ம மாவு அரைச்சி வைக்கிறது 278 ரூபா போட்டிருக்காங்க. இப்போ இதில் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நம்ம மாவு அரைச்சி வைக்கலாம்.
வாங்கிக்கலாம். இது ரூ. 205 போட்டிருக்காங்க. இப்போ உள்ளே வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது பெரிய சைஸு. இது அதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் உள்ளதான் இருக்குது. நம்ம இந்த மாதிரி மாவு குழையிலேருந்து, நம்ம தண்ணி பானையிலேருந்து, இந்த மாதிரி காப்பர் பாட்டம் உள்ள பெரிய பெரிய சட்டியிலேருந்தே நம்ம வாங்கிக்கலாம். சின்ன சட்டியிலேருந்தே பெரிய சட்டி வரைக்கும் இருக்குங்க. இப்போ காப்பர் பாட்டத்தில் இந்த மாதிரி சின்ன சட்டியும் இருக்குது. நமக்கு பெரிய சைஸில் 1 கிலோ வரைக்கும் நம்ம பிரியாணி போடுறது மாதிரி, நம்ம நெய் சோறு ஆக்குறது மாதிரி அந்த மாதிரி உள்ள சட்டியும் நமக்கு இருக்குது. இப்போ இந்த சட்டி சாதாரணமாக சிம்பிளாக நமக்கு 2 பக்கமும் ஹேண்டில் இல்லாமல் இருக்கிறது ரூ. 480. ஆனால் வெயிட்டாகவே இருக்குங்க. இப்போ இதிலே பாருங்கள், புது மாடலாக நமக்கு 2 பக்கமும் ஹேண்டில் வச்சது மாதிரி இருக்குது. நம்ம கையால் பிடிச்சி கிண்டுறதுக்கும் வசதியாக இருக்கும். ரூ. 488 போட்டிருக்கிறாங்க. 1 கிலோ அளவுக்கு நமக்கு அதில் தாராளமாக ரைஸ் ஆக்கலாம். இப்போ ஆக்குன சோறை நம்ம எடுத்து வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி சில்வரில் மூடி போட்டது மாதிரி நமக்கு ஹாட் பாக்ஸ் மாடல்லையே நமக்கு இருக்குது. இதுவுமே நமக்கு ரூ. 500 கொஞ்சம் கூட தான் இதையுமே போட்டிருந்தாங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு 4 பேர்லேருந்து 6 பேர் வரைக்குமே நமக்கு இதில் சாப்பாடு வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் ஆஃபரில் என்னென்ன பொருள்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் போடுறேன். நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. பக்கத்தில் ஹைப் மார்க்கு காமிக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிங்கனாக்கா எனக்கு உள்ள மார்க்கை நீங்கள் எவ்வளோ வேணுமோ நீங்கள் கொடுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா?